இந்த காதல் அப்படிங்கிற 5ஆம் பாவகம் ஃபர்ஸ்ட் இயங்கும் போது இருக்கிற ஈர்ப்பு 7ஆம் பாவம் ஆரம்பிச்ச உடனே 11ஆம் பாவம் இயங்கிறது இல்லை. காதலினுடைய வெற்றி எது? 5ஆம் பாவகம். சரி, திருமணத்தினுடைய வெற்றி 5ஆம் பாவகம். திருமணத்தினுடைய வெற்றி 5ஆம் பாவகம். இந்த 5ஆம் பாவத்தினுடைய அடுத்த கட்டம் திருமணம். இது எல்லாம் இயங்குது. ஆனா அதுக்கு அடுத்தது இயங்கணும் அப்படின்னா 7ஆம் பாவம் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னா 7ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவம் எதுங்க சார்? 9G. பாக்கியஸ்தானம். அவனுடைய பாக்கியங்கள் அனைத்தும் நிறைவேறணும், பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கணும். நான் பாக்கியசாலி அப்பா. கோவிக்குமார் சார் அடிக்கடி சொல்லுவார், நான் பாக்கியசாலி, எனக்கு நல்ல மனைவி கிடைச்சிருக்கா அப்படின்பார். அப்பவே அந்த பாக்கியசாலின்னு அந்த பாக்கியத்தை கொண்டு வந்து அவர் சொல்றாரு ஒரு வார்த்தையில. அந்த 9ஆம் இடம் அவருக்கு இயங்குறதுனால தான் அவர் பாக்கியசாலி. அந்த 9ஆம் இடத்தை கணவன் மனைவி ஜாதகம் சேர்ந்து அந்த 9ஆம் இடத்தை இயக்கணும். ஒரு பாவகத்தின் அதற்கு 3ஆம் பாவகம் அந்த பாவகத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தும். நகர்த்துமா சார்? சார் எல்லாத்துக்கும் நான் பேசுறது புரியுதா? இது வந்து ஒரு ட்ரையல் சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. இந்த பாடத்துக்குள்ளே போகல சார். பழைய மாணவர்களுக்கு புரியுது, புது மாணவர்களுக்கு புரியுதா? தங்கம் புரியுது சார். 3ஆம் பாவம் வளர்ச்சி பாவம். ஜெயஸ்ரீ மேம் புரியுதா? ஒரு பாவகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது அதுக்கு 3ஆம் பாவகம். அப்ப திருமணத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது பாக்கியம், வெற்றி, அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கிறது. அப்போ நம்முடைய இந்த கணவன் மனைவி இணைவு அப்படிங்கிறது ஒருத்தருடைய கர்மா நித்திய கர்மாவை செய்யறதுக்கு எவ்வளவு உதவியா இருக்கு. இந்த நம்ம சொன்ன அனைத்து கேள்விகளுக்கும் எவ்வளவு உதவியா இருக்கு. அப்படி இருந்தா வாழ்க்கை ஈஸிங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை கஷ்டமே அல்ல. இப்ப இந்த சூரிய சுக்கிர இடைவெளி அது வேற பெரிய பிரச்சனை. இந்த சூரிய சுக்கிர இடைவெளி இருந்தா அது எப்படி பொறுத்துறது? இதுக்கு அதே தான் வேணும்னா அந்த ஜாதகம் எங்க தேடுறது? இப்ப இந்த ராகு தோஷத்தை தேடிடலாம். இந்த சூரிய சுக்கிர இடைவெளி எப்படி தேடுறது? எங்க இருந்து தேடுறது? இது ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சூரிய சுக்கிரன் 43 டிகிரிக்கு மேல இருக்கின்ற ஜாதகத்தை சேர்த்து வையுங்கள் சொல்லியாச்சு. சரி, அதுக்கு எங்கப்பா தேடுறது? இது ராகு தேடுறதே பெரிய விஷயமா இருக்குது. சூரிய சுக்கிரன் 43 இடைவெளிக்கு மேல எங்க தேடுறது? இதுக்கு என்ன ரெமெடி? இதுக்கு என்னதான் பண்றது? சூரிய சுக்கிரன் 43 டிகிரி எல்லாமே நான் ஆரம்பத்தில் நானே அப்படித்தான் நினைச்சேன். எல்லாமே பாதிப்பு கொடுக்குமானா பாதிப்பு கொடுக்கும்னு தான் ஒரு யோசனைக்கு வந்தது. ஆனால் அதை ஆராய அதனுடைய தன்மையே வேற. அடுத்தது பாவகங்கள் எதனை சுட்டி காட்டுகிறது திருமண பொருத்தத்துல? இந்த குரு சுக்கிரன் செவ்வாய் தாங்க, இந்த மூவர் தாங்க திருமணத்தினுடைய தளபதிகள். இந்த மூவரும் திருமண பொருத்தத்தில் எதை சுட்டி காட்டுகிறார்கள், எதில் பங்கு வகிக்கிறார்கள்? அடுத்தது நிழல் கிரகங்கள். இரு ஜாதகங்களின் தோஷங்களையும் எதன் அடிப்படையில் கணக்கிடுவது? ஒருவர் மனத்தாலும் ஆத்மாவாலும் ஏற்படும் ஆசைகள் எதிர்பார்ப்புகளை இன்னொருவரால் பூர்த்தி செய்ய, அதாவது நிறைவு செய்ய எதன் அடிப்படையில் பொருத்தம் பார்ப்பது? நமது வாழ்க்கையை தீர்மானிப்பதில் கேந்திரங்களின் முக்கியத்துவம். நமது வாழ்க்கையை தீர்மானிப்பதில் 159 நீங்க, உங்களுடைய புண்ணியம், உங்களுடைய பாக்கியம். இந்த 1 4 7 10 தான் உங்களை தீர்மானிக்குது. அப்ப இந்த 1 4 7 10 என்று சொல்ல கேந்திரங்கள், ஒருவருடைய கேந்திரங்கள் இன்னொருடைய ஜாதகத்தில் எப்படி இணையணும், எப்படி இருக்கணும்? லக்ன கேந்திரமும் 7வது கேந்திரமும் தான் நம்முடைய இயக்கத்திற்கு முழு காரணமா? ஆமா, முழு காரணம். இது எப்படி புரிந்து கொள்வது? இதுக்கெல்லாம் விடை கிடைக்க போகுது. லக்னமும் 7ஆம் இடமும் தான் மற்ற பாவங்களை தீர்மானிக்கிறதா? கட்டாயம் அதான் தீர்மானிக்கிறது. 7ஆம் பாவம் நிறைவடைய போது எல்லா பாவகங்களும் நிறைவடைகிறதா? கட்டாயம் நிறைவடைகிறது. இதுல எத்தனை சதவீதம் இதுல ஒளி பொங்குதோ அவ்வளவு விஷயங்கள் அங்க கிடைக்கும். 12ஆம் பாவம் என்பது திருமண பொருத்தத்தில் முக்கிய பாவமா? 12ஆம் பாவம் வெற்றி பெற்றால்தான் திருமணத்தின் வெற்றியா? கட்டாயங்க. 12ஆம் பாவம் என்ன பாவங்க? தன்னை இழக்கின்ற பாவகம், நம்மை இழக்கின்ற பாவகம், நம்மை தூங்க வைக்கின்ற பாவகம், நம்மை இழக்கின்ற பாவகம்.
கணவன் மனைவியிடத்தில் தன்னை இழந்தால்தான் வெற்றி பெற முடியும். மனைவி கணவனிடத்தில் தன்னை இழந்தால்தான். நான் என்ற அகங்கார தத்துவம் வேலை செய்யும் பொழுது கட்டாயம் திருமணத்தில் வெற்றி இல்லை. அதனாலதான் இருவருக்கு லக்ன திசை நடந்தாலோ, லக்னத்தில் நின்ற கிரகங்களுடைய திசை நடந்தாலோ அங்க பிரிவு தான் வரும். லக்னம் அகங்காரம். நான் எப்படி இவளுக்கு போய் விட்டு கொடுத்து போக முடியும்? நான் எப்படி இவன் சொல்றான் விட்டு கொடுத்து போக முடியும்? முடிஞ்சுதா கதை? தன்னை இழக்கின்ற பாவம். அதனால அயன போக சுகம். அங்கே சுகம் என்பது என்ன? தாம்பத்தியத்தினுடைய தன்மையை, தாம்பத்தியத்தினுடைய இன்பத்தை ஒருவருடைய அதாவது இது நீங்க பாடமா படிக்கிறீங்க. பாடமா படிக்கும் போது இதுல காமத்தை காமமா பார்க்க கூடாது. காமத்தை ஒரு அறிவியலாகவும் காமத்தை ஒரு யோகமாகவும் தான் நான் சொல்றதை பார்க்கணும். புரியுதா? ஒருவருடைய உடல் அழகும், ஒருவருடைய உடல் உறுப்புகளும், ஒருவருடைய காமத்தை அணுகும் முறையும் ஒருவருக்கு ஈர்க்குமா அல்லது முகம் சுளிக்க வைக்குமா அப்படிங்கிறது 8ஆம் பாவகம் 7ஆம் பாவகத்தோட முடிஞ்சது. புரியுதுங்களா? 12ஆம் பாவகம். இந்த தாம்பத்தியம் என்பது யோகமாக தன்னை மறந்த நிலைக்கு மாற்றி கொண்டு போகுமா? அந்த பெண்ணிடத்தில் தன்னை ஆண் இழக்கிறானா, ஆணிடத்தில் பெண் இழக்கிறாளா என்பதை சொல்வதுதான் 12ஆம் பாவகம். இப்ப புரியுதா நான் சொல்றது? இது உயர்ந்த தத்துவம். இதுக்கு படமெல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன், விளக்கமா சொல்றேன். இப்ப நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, என்னென்ன சொல்லி கொடுக்குறேன்னு முதல்ல ஒரு எல்லாம் எழுதிக்குங்க. தயவு செஞ்சு எழுதுனா சொல்லுங்க, பொறுமையா எழுதுங்க. ஒன்னும் தப்பு இல்லை. 2 கிளாஸ் சேர்த்தி பண்ணாலும் தப்பு கிடையாது. உங்களை திருமண பொருத்தத்தில் அடுத்தது உங்களை அடிச்சுக்கிற கால் இருக்கக்கூடாது. அந்த இடத்துக்கு கொண்டு வரக்கூடியது மகுடேஸ்வருடைய பொறுப்பு. இதை படிச்சு முடிக்கல திருமண பொருத்தத்தில் உங்களை அடிச்சுக்கிற கால் இருக்கக்கூடாது. சார் புரியுதா மாதவன் சார்? சார் புரியுதுங்க சார். என்னமோ பேசுறீங்க அப்படின்னு மட்டும் தெரியுது. ஏன் தேவி? இல்லை, ஆனா ஒன்னும் புரியல அப்படிங்கிற மாதிரி இருக்குதா? இல்ல இல்லைங்கண்ணா, புரியுதுங்கண்ணா புரியுதுங்கண்ணா. அருணாச்சல சிவம் சார், அருணாச்சல சிவம் தரிசனம் கொடுக்கலாமே பெருமானே. புரியுது சார். நமசிவாய் நமசிவாய் நமசிவாய். அப்போ இந்த 12ஆம் பாவத்தை பத்தி பார்க்க போறோம். தாம்பத்தியம் ஒரு யோகத்துக்கு சமம்தான் அப்படிங்கறத நம்ம ஆய்வுபூர்வமா சொல்ல போறோம். ஆன்மாவிற்கு ஏற்படும் அவஸ்தைகள் என்ன சார்? உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு பாடுற அவஸ்தையே என்னால சொல்ல முடியல. இதுல ஆன்மாவுக்கு ஏற்படுற அவஸ்தை வேற சொல்ல போறீங்களா அப்படின்னு கேக்குறீங்களா? ஏன் சசி, கிட்டத்தட்ட 2 வருஷமா இவர்கிட்ட மாட்டிக்கிட்டு பாடுற அவஸ்தை சைவ சித்தாந்த அது இதுல முடிச்சு கோவிக்குமார் சார் தான் சொல்லுவாரு. சார் எனக்கு சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டாலே எனக்கு தூக்கம் வந்துருது சார், எப்படியாவது எனக்கு புரியுற மாதிரி மாத்தி சொல்லி கொடுங்க, இல்லைன்னா தொலைஞ்சு விடுவேன். திண்டுக்கல் பக்கம் வந்தீங்க அப்புறம் அவ்வளவுதான், மறுபடியும் கிளாஸ் இருக்கிறதுக்கு வாய் இருக்காது அப்படின்ட்டாரு. மூக்க பார்த்து உடஞ்சு விடுவோம் அப்படின்ட்டாரு. என்ன அப்போ அந்த அவஸ்தை இல்ல, அந்த அவஸ்தை இல்ல, இது வேற அவஸ்தை. இது என்ன அவஸ்தைங்கிறது உள்ளுக்கு போய் பார்ப்போம். புரியுதுங்களா? வாழ்க்கை துணையிடத்தில் தன்னை இழப்பதும் தோற்பதும் தான் உண்மையான திருமண வாழ்க்கை. ஆணுக்கு பெண் சமமா? ஆண் பெண் சம வேறுபாடுகளை பார்க்க போறோம். ஒருபோதும் சமமல்ல. ஒருவரின் லக்னாதிபதி ஒருவர் ஜாதகத்தில் சர்ப்ப கிரகங்கள் சேர்க்கை பெற்றால் என்ன ஆகும்? 6, 8, 12 மறைந்தால் என்ன ஆகும்? வக்ரம் பெற்றால் என்ன ஆகும்? நீசம் பெற்றால் என்ன ஆகும்? அஸ்தமனம் பெற்றால் என்ன ஆகும் என்பதை தெளிவான விளக்க உரையுடன், தெளிவான படத்துடன், அதாவது லக்னம் என்பது ஆன்ம சரீரம். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் காட்டுறோம்னா அதை மட்டும் காட்டுறேன். இதோட இன்னைக்கு பாடத்தை மணி கரெக்டா 53 ஆயிடுச்சு. நான் அதுக்கு மட்டும் ஒரு உதாரணம் சொல்றேன். ஏன்னா என்ன இருக்கிறதா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், அதாவது ஆர்வம் இருந்தாதான் உங்களுக்கு தேடல் இருக்கும். அந்த ஆர்வத்தை தூண்டி விட வேண்டியது என் பொறுப்பு. அதனாலதான் இப்ப அதை காட்டுறேங்கிறேன். இருங்க, அதை காட்டிட்டு இன்னும் ஒரு 9:15 வரலும் பார்ப்போம். 10:15 வரலும் பார்ப்போம். இருங்க, லக்னாதிபதி லக்னத்தை பத்தி சொன்னோமா, அதை மட்டும் ஒரு சின்ன விஷயம் பார்த்துருங்க. பாடத்துக்குள்ள போகல, மறுபடியும் சொல்லி தருவோம். ஆனால் என்ன சொல்ல போறோம் அப்படிங்கறது பாக்குறோம். இங்க பாருங்க,
இதுதாங்க ஆனந்த உடல் லக்னம். இந்த ஆத்மா அப்படிங்கிற சூரியன் தான் ஆத்மா. அதனாலதான் நம்ம சூரியனிலிருந்து கழிச்சு சூரியன் உதயத்தை கணக்கிட்டு அதுல இருந்து லக்கணத்தை கணிக்கிறோம். அந்த லக்கணத்தை கணிச்ச உடனே என்ன ஆகுது, லக்கணம் நம்ம எங்க குறிக்கிறோம்னு பாக்குறோம். இருங்க, எடுத்து வச்சிருந்த இருங்க பாருங்க. இது லக்னத்தை குறிக்கிறோம். இப்போ இந்த ஆத்மா அப்படிங்கிறது தான் சூரியன். நம்ம எல்லாரும் ஒரே சூரியன் தான். இந்த ஆத்மா எங்க இருக்கு, இங்க பாருங்க, இங்க கடக லக்னத்து நேர் இருக்கு. இந்த ஆத்ம உடல் ஆத்ம உடல் ஆனந்த உடல் சொல்லக்கூடியது இது. இந்த சூரியன் இது நடுவு ஒரு நல்ல டார்க்கா ஒரு லைட் மாதிரி போட்டு உங்களுக்கு சூரியனை கொடுத்துருக்கேன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கடக லக்கணம் குறிப்பிடுறோம். கோவிக்குமார் சார் இருக்காருன்னா அவர் வந்து சிம்ம லக்கணம். அப்ப சிம்ம லக்கணம் குறிப்பிடுறாங்க. அந்த சிம்ம லக்கணங்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆத்மா நின்ற இடம், இந்த ஆத்மாவாகிய சூரியனுடைய புள்ளி நின்ற இடம், இதுதான் லக்கண புள்ளி ஆச்சுங்களா. இப்போ இந்த வீட்டுக்கு ஒரு அதிபதி இருப்பான், அவன் லக்னாதிபதி. அந்த லக்னாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் துளி கொண்டு நெருப்பு தான் ஆத்மா, எல்லாருக்கும் சூரியனுடைய தன்மை தான் ஆத்மா. 12 லக்னக்காரங்களுக்கு சூரியனுடைய தன்மை தான் ஆத்மா. அந்த ஆத்மா என்ன தன்மையில் இருக்கு, கடகத்தினுடைய தன்மையில் இருக்கா, அல்லது சிங்கத்தினுடைய சிம்மத்தினுடைய தன்மையில் இருக்கா, கண்ணினுடைய தன்மையில் இருக்கா, அது என்ன தோற்றமாக வெளிப்படுது அப்படிங்கிறது தான் லக்னம். அந்த தோற்றத்தினுடைய அதிபதி தான் லக்னாதிபதி. அப்போ இந்த லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் ஒருத்தர் ஜாதகத்துல பலவீனமான என்ன ஆகும், அந்த தோற்றத்துக்கு அங்க வேல்யூவே இருக்காது. நீசமாயிட்டான்னு வச்சுக்கோங்க, வேல்யூவே இருக்காது. அந்த தோற்றம் அவங்களுக்கு வேல்யூவே இருக்காது. அந்த தோற்றத்துக்கு வேல்யூ இல்லையா நீங்க எப்படி உங்க வாழ்க்கை துணையோட ஹீரோ ஆக முடியும்? உங்க வாழ்க்கை துணையோட ஹீரோவா எப்படி சொல்ல முடியுங்களா? எல்லாருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை துணை ஹீரோயினியா இருக்கணும், வாழ்க்கை துணைவர் ஹீரோவா இருக்கணும். நான் சரியாத்தான் பேசுறேன்னா? சேஸ்ரீ மேம் சரியாத்தான் சொல்றது சரியா? அப்ப அந்த ஹீரோவா இருக்கணும்னா என்ன பண்ணணும், உங்களுடைய ஹீரோவுடைய லக்னாதிபதி உங்க ஜாதகத்துல நல்லா இருந்தா தானே நீங்க அதை மதிப்பீங்க. அதை உணர்ற குணத்தத்துவம் உங்களுக்கு இருக்கும், உணர்ற குணத்தத்துவம் உங்களுக்கு இருக்கும். அவர் நீசமாயிட்டாரு, சிலேபின்னு பேருக்கு ஏதோ உளுந்து என்ன சொல்ற இட்லி மாவு எடுத்து துணியில போட்டு புளிஞ்சு சர்க்கரைக்கு பதிலாக சல்பேட்டை போட்டு பாவை காய்ச்சி அதுல நனைச்சு உங்க இலையில வச்சா எப்படி இருக்கும், அப்படித்தான் இருக்கு. அப்போ அந்த லக்னாதிபதி அந்த லக்னத்திலேயே இருக்குது, அந்த சூரியன் அந்த இப்ப சிம்ம லக்னம் சொன்னீங்கல்ல, அந்த லக்னாதிபதி அந்த ஹீரோயினுக்கு சிம்மத்திலேயோ இல்ல அவங்க லக்னத்திலேயே இருந்தா ரொம்ப நல்லது. லக்னத்துல இருக்கணும், நட்பு பெறணும், பகை பெறக்கூடாது. லக்னத்தில் இருக்க பகை பெறக்கூடாது. பகை பெற்றால் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, லக்னத்தில் இருக்கிற சிறப்பு தான். பகை பெற்றால் என்ன ஆகும், பிரியம் இருக்கும், ஆனா வெறுப்பும் சேர்த்து கொடுக்கும். இந்த என்ன கேட்டீங்கன்னா, கூட்டுட்டு போகவும் முடியல, இருக்கவும் முடியல, பிழைக்கவும் முடியல, சடக்கடிக்கிறப்ப பாத்தீங்களா. ஆனா பாக்கலனா பிரியமா இருக்குதுங்க. கிட்ட வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒரே அடித்தட்டி ரகலதான் அப்படிங்கறத லக்னத்திலேயே பகையா இருந்தா அப்படித்தான் இருக்கும். சூரியன் சுக்கிரன் வந்து பகை கிடையாது இல்ல. சூரியன் சுக்கிரனுடைய லக்னத்தில் இருக்கிற சொல்றீங்களா? ஆமா, சுக்கிரனுடைய லக்னத்துல சூரியனும் இருந்தா சார், அது ஒண்ணு ரிஷப லக்னமா இருக்கணும், இல்ல வந்து துலா லக்னமா இருக்கணும். ரிஷப துலா லக்னத்துல சூரியன் தான் என்ன ஆகும், ஒரு இடத்துல பகை, ஒரு இடத்துல நீசம். சூரியன் தருணா நீசமானா அவர் உணரவே முடியாது. துலா லக்னத்துல பிறந்து லக்னத்துல சூரியன் நீசம் பெற்று நீசபங்கமோ நீசபங்க ராஜயோகமோ பெறாமல் வாழ்க்கை துணைவர் சிம்ம லக்னமானால் என்ன ஆகுனா உணரவே முடியாது. உள்வாங்குகின்ற சக்தி அவங்களுக்கு இருக்காது. கணவருடைய குணத்தை உள்வாங்குகின்ற சக்தி இந்த பெண்ணுக்கு இருக்காது. அதைத்தான் விரிவா படிக்க போறோம்.
அதுக்கு விதிவிலக்கு என்ன, விதி என்னங்கிறது படிக்க போறோம். இது எதுக்கு சொன்னா, இன்னைக்கே இந்த லக்கணத்தை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நூர் சார் இதுதான் நம்ம புதுசா போட்டுட்டு இருக்கிற அந்த வரைபடங்கள், புரியுதுங்களா? அப்போ இந்த உள்வாங்குகின்ற ஆற்றல் நமக்கு இருக்கணும். நம்ம கணவரை நாம் உள்வாங்குகின்ற ஆற்றல் பெண்ணுக்கு இருக்கணும். பெண்மையை, இந்த மனைவியை உள்வாங்குகின்ற ஆற்றல், அவ என்ன நினைக்கிறா, அவ என்ன விருப்பம், அவ எப்படி இருக்கா அப்படிங்கிற அந்த தன்மையை உள்வாங்குகின்ற ஆற்றல் கணவனுக்கு இருக்கணும். இந்த லக்னம் ஆத்ம சரீரம், ஆத்மாவை ஆத்மா லயிக்கணும். லயிச்சா தானுங்க 80 வயசிலும் லயிக்கும். இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? அழகு இருக்கு வர லயிக்கும், அழகு போயிட்டா வெறுப்பா வரும். அதுதான் பொதுவாகவே ஒரு ஆணிடத்தில் பெண்ணுக்கு ஈர்ப்பு, பெண்ணிடத்தில் ஆணுக்கு ஈர்ப்பு என்பது அஃபெக்ஷன். இதைத்தான் ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் சொன்னாங்க. இந்த கல்யாணம் ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படா போன் பண்ணுவான், எப்படா பண்ணுவான்னு போனை வச்சுக்கிட்டே கிடப்பான். நீங்களுக்கு இன்னைக்கு 4 தடவை தான் போன் பண்ணியா, 3 தடவை தான் சண்டையாக கிடக்கும். போன் பண்ணுறதுக்கு சண்டையாக கிடக்கும். ஒரு நாள் இந்த புள்ள ஏதாவது வேலைன்னு போன் பண்ணலைன்னா உடனே உனக்கு மூஞ்சி சோர்ந்து போயிடும். எனத்தையே தொலைச்சிட்டு மாதிரி தெரியுவான். ஆனா கல்யாணம் ஆகி 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த புள்ள போன் பண்ணிச்சுன்னா, ஏன் என்ன சொல்லு, அட பாவி, கல்யாணத்துக்கு முன்னாடி போன் பண்ணனா பண்ணவே இல்லை, சனைக்கு வந்தியா, பண்ணதுக்கு அப்புறம் ஏன் என்ன சொல்லு, அந்த புள்ள என்னங்க சொல்லு, சும்மாதான் அப்படின்ட்டு வச்சிரு. ஏன் அந்த வெறுப்பு ஏற்படுது? பொதுவாக எல்லா உயிர்களுக்கும் சமமாக ஒரு பெண் உயிர் ஒரு பெண் ஒரு ஆணிடத்திலும் ஆண் பெண்ணிடத்திலும் ஏற்படுகின்ற மயக்கம் மட்டும்தான் அவங்களுக்குள் இருக்கும். அந்த பொறுத்த அது மாதிரி அது இதை இயல்பு எல்லாத்துக்கும் இருக்கும். அதை தாண்டி இருவருக்குள் அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது பொருத்தங்கள் தான் வேலை செய்கின்றது. அந்த ஈர்ப்பு இருந்தால்தான் 80 வயசுலையும் கணவனுக்காக காத்திருப்பாள் மனைவி, மனைவிக்காக காத்திருப்பாள். அது ஒரு பழம் பாடல்ல வரும். வீட்டுக்காரரு வெளிதேசத்துக்கு போயிட்டாரு. அங்க போயிட்டு அப்பெல்லாம் நடந்து போகணுமா, போயிட்டு இன்ன நாள் வந்துடுவாருன்னு ஒரு கணிப்பு. அப்பெல்லாம் என்ன போனா இருந்தது பேசுறதுக்கு இது இல்லையில்ல. இந்த அம்மா வீட்டுக்காரர் வருவாங்கன்னு போய் வாசக்கதவை நீக்கி 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 பார்த்து வாசத்தினுடைய அந்த அம்மா அவர் வாரதுக்குள்ள இந்த வாசக்கதனுடைய முற்றம் அந்த தாள் இருக்காருங்க, அது தேஞ்சு போச்சான். அந்த தாள் தேஞ்சு போச்சான். அப்ப எத்தனை தடவை நீக்கி பார்த்துருக்கு பாருங்க. இது பழம் பாடல்ல, அந்த பாடல் பேர் மறந்து வச்சு அந்த பாடல்ல வரும். அப்போ இந்த அன்பு எவ்வளவு காலத்திலும் இதுதாங்க, அதான் லவ் பண்ற இருக்கிற அன்பு. நான் லவர்ஸ் தான் சொல்லுவேன். இன்னைக்கு இருக்கிற காதல் உங்களுடைய 80 வயதிலும் இருந்தால் நீங்க காதலை வாழ வைக்கிறீங்க. காதல் எல்லாத்துக்கும் அமையாது. அது மிகப்பெரிய புனிதமான ஒண்ணு. அதை கொச்சப்படுத்திடாதீங்க தயவு செஞ்சு. அது தெய்வீகமானது. அதை உணர்ந்தா அதன்படி வாழணும்னா நீங்க காதலிங்க. இல்ல அதன்படி வாழ மாட்டோம்னா தயவு செஞ்சு காதல்ங்கிற பேர் அதை கொடுத்து அதை அசிங்கப்படுத்திடாதீங்க. அது மிக உயர்ந்த விஷயம். அப்படிப்பட்ட இணைவு எதனால் நாம் பார்க்கப்படுகின்றது என்றால் ஆத்ம சரீரம்தான் அதற்கு முக்கிய காரணம். அது எப்படிங்கிறத பார்க்க போறோம். சூரியனையும் லக்ன புள்ளியும் வச்சு பார்க்க போறோம். இதெல்லாம் தான் நம்ம விரிவாக படிக்க போகின்றோம். இப்ப என்ன படிக்கிறோம்னு புரியுதா சார்? என்னத்தை தெரிஞ்சுக்க போறோம்னு புரியுதா? என்ன இருக்கு? இப்ப நான் 35 வந்திருக்கிறோம் சார். இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? புரிஞ்சது ஏதாச்சு? சிறப்பு சிறப்பு சார், சிறப்பு சார். நம்ம என்ன படிக்கிறோங்கிறது தெரியணும் இல்லைங்க. ராமகிருஷ்ணன் சார் புரிஞ்சதுங்களா? சார் புரிஞ்சதுங்க சார். தேவி கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? ஈர்ப்பா இருக்கா? உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குதுங்கண்ணா. பால்ராஜ் சார் சார் வந்து வெளியே போயிருச்சு, வெளியே போய் உள்ள வந்தேன். எனக்கு கிளாஸ் விருப்பம் சார், ரொம்ப விருப்பம். கோவிந்தர் சார் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஈர்ப்பா இருக்கா? நம்ம என்ன படிக்க போறோம்னு சொல்லியிருக்க கோவிக்குமார் சார்?
நல்லா இருக்கு சார். இப்போ இது எல்லாம் தான் சார். அது 35 பாயிண்ட் எடுத்தாரு. இந்த 35 பாயிண்ட் மட்டும் இல்லை சார், மொத்தம் எத்தனை பாயிண்ட் பாருங்க, கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த 50 பாயிண்ட்டுக்கும் விடை உங்களுக்கு இன்னும் 10 பாயிண்ட் சேர்ந்துடும். அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு விடை கிடைச்சிருச்சுன்னா நீங்க திருமண பொருத்தத்துல நம்பர் 1. 44வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. 7ஆம் அதிபதி 6 ரகசிய அவமானம் 2 விஷயம்னு இருக்கு. அதுக்கு இதெல்லாம் முக்கியமான விஷயம் தான். இப்போ 7ஆம் அதிபதி 6, 8, 12 இருக்கு. சரி, அது அத்த உள்ள மாயனா இருந்துருச்சு. 7ஆம் அதிபதி 6, 8, 12 இருக்குது. 6, 8, 12 இருக்குது. ரகசியமான வாழ்க்கை ஒண்ணு அவமானமான வாழ்க்கை. ஆமா, ஏன் வரணும் சார்? 7ஆம் அதிபதி பாருங்க சார், 7ஆம் வீட்டுக்கு இந்த பக்கம் 6ஆம் வீடு, இந்த பக்கம் 8ஆம் வீடு. 8ஆம் வீட்டுல அவமானம் காத்துட்டு இருக்கு. அவமானம் என்ன ஆகுது? ஒரு கெட்ட பேரோட வாழணும். என்ன சொல்றது, அவன் போய் அதை கட்டிட்டு வந்துட்டான்ப்பா, அதை 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டான்ப்பா. ஏதோ ஊர் சமூகம் உங்களை பழிக்கும், சமூகம் அந்தஸ்துல உங்களை பழிக்கும். அதோட தான் வாழ்ந்தாவணும். அதை ஏத்துக்கிட்டு வாழ கத்துக்கும் சார். நான் சொல்றது தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் அப்படி இருந்தா என்ன சொல்றதுன்னா, நீ ஒரு விஷயத்த அந்த பாவகத்தினுடைய காரகத்துவத்தை அனுபவிக்கணும்னா நீ இன்ன கசப்போடு தான் அனுபவிச்சாகணும். நாளைக்கு உனக்கு ஒரு துணை வேணும். உனக்கு ஒரு துணை இருந்தா தான் உன்னை பார்த்துக்க. அந்த உலகம் உன்னை சத்தியமா பார்த்துக்காது, எட்டி கூட பார்க்காது. நீ எவ்வளவுதான் கரெக்டா வாழ்ந்தாலும் உனக்கு சிலையெல்லாம் வச்சிட்டு போறது இல்ல. நான் என்னுடைய இதுலேயே நான் என்னுடைய அப்படிலாம் உனக்கு சில யாரும் வைக்க போறது இல்லை. உன்னுடைய கர்மா எதை நோக்கி பயணிக்குதோ அந்த கர்மாவினுடைய பாதையிலேயே நீ பயணித்து அதுக்குள் தர்மம் மாறாமல் வாழ்ந்து கொள். அதாவது தர்மம் என்பது வேறு. நான் சொல்லியிருப்பேன், இதை நான் பழைய கிளாஸில் சொன்னேன். சத்தியம் என்பது வேறு, தர்மம் என்பது வேறு. சத்தியமும் தர்மமும் வித்தியாசப்படும். ஏன் வித்தியாசப்படும்னா, இடத்திற்கு தகுந்தது போல் சூழ்நிலைக்கு தகுந்தது போல் சில அறம் மாறும். ஆனால் அதற்குள் ஒரு தர்மம் இருக்கும், நியாயம் இருக்கும். நீ அதன் போக்கிலே வாழ்ந்துக்கோ. உலகம் உன்னை நாளைக்கு பார்க்க போறல. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை இருந்தா தான் அந்த பொண்ணு தான் உன்னை பாத்துக்குவா, அந்த பையன் தான் உன்னை பாத்துக்குவான். அது உலகம் பேசுறதுக்காக நம்ம இது பண்ண முடியாது. இந்த பக்கம் 6ஆம் பாவம் சார் சொன்னாரு, பிரிக்கின்ற பாவகம், திருமணம் என்ற அந்தஸ்தை உடைக்கின்ற பாவகம். ஒரு பாவத்திற்கு 12ஆம் பாவகம் அந்த பாவத்தை அழிக்கும் அல்லது சிதைக்கும். அப்ப 6ஆம் பாவகத்துல 7 கூட 6 என்னன்னா ரகசியமா தான் வாழ்ந்தாவனு, வேற வழியே இல்ல. அந்த பாவத்துக்கு 12ஆம் பாவத்துக்கு ரகசியமான ஒரு உறவு தான் உன்னை பார்த்துக்கும். திருமண பந்தத்தின் ஒரு உறவு உன்னை பார்த்துக்காது. சொன்னாலும் காது கேட்காது. அப்போ அதுதான் உனக்கு விதி. ஆனால் என்ன சொல்ற அப்படின்னா, தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த ரகசியமா ஒரு பந்தத்தை இறைவன் உனக்கு கொடுத்தால் கூட அந்த ஒரு பந்தத்தை கைவிட்டு விடாதே. கடைசி வரையிலும் ஆத்மார்த்தமாக, ஒழுக்கமாக, உத்தமமாக அந்த பந்தத்துடன் வாழ்ந்து முடி. அல்லது நான் அப்படி இல்லை சார், வேற ஏதாவது ரெமெடி சொல்லுங்க. 7ஆம் பாவகம் என்பது நமக்கு சமமான பாவகம். 6ஆம் பாவம் என்பது நமக்கு சமமில்லாத பாவகம். உனக்கு சமம் இல்லாதவர்களை திருமணம் செய்து கொள். எனக்கு சமமானவங்க தான் மதிப்பாங்கன்னா ஒரு வயது மதிக்க மாட்டான். 7ஆம் அதிபதி 6க்கு போயிட்டா மதிக்க மாட்டான், எதிரியா தான் வருவான். உனக்கு சமமா இருக்கிற உன்னுடைய, நான் ஜாதியை பத்தி சொல்ல, இருந்தாலும் செல்ல வேண்டிய சூழ்நிலை சொல்றேன். உனக்கு சமமான இடத்தில் இருக்கிற எல்லாரும் உனக்கு எதிரியா தான் இருப்பான். மாம மச்சனை எல்லாரும். இப்போ உனக்கு சமமில்லாத ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவர்களுடன் வாழ்ந்து கொள். அதுதான் உனக்கு விதி. அவனை மதிப்பான், அந்த பொண்ணு மதிப்பா, அந்த சமூகம் உன்னை மதிக்கும். இதெல்லாம் எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். புரியுதுங்களா? அப்போ விதியின் போக்கில், அதனுடைய போக்கில், அதற்குள் ஒரு தர்மம் மாறாவது வாழ்வதுதான் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கின்ற நிலை. நாம் எல்லோருமே, நானும் கோவிக்குமார் சார் மாதிரியே வாழணும், நானும் கௌதம் சார் மாதிரியே இருக்கணும், இப்படிங்கிற எண்ணங்கள் தான் நம்முடைய சந்தோஷத்தை பறிக்கின்றது. அப்படிங்கறதா உண்மை. இதெல்லாம் எப்படிங்கிறத நம்ம இந்த 50 பாதைகளிலும் பார்க்க போறோம். இதுவரையில நம்ம ஒரு 35 பார்த்துட்டோம். மீதியை நம்ம அடுத்த இதுல சொல்றோம்.
திருப்பியும் நம்ம பாடத்தை ஆரம்பிக்கும் பொழுது பாடம் 1 ஆரம்பிக்க போறோம். விநாயகர் கனவு விளக்கம் சொல்லிட்டு, இந்த ஜோதிடம் கற்கும் முறை சொல்லிட்டு, அடுத்தது வேதங்களை பத்தி சொல்லி உள்ளுக்குள்ள போக போறோம். உங்களுக்கு சலிக்காம போர் அடிக்காம எவ்வளவு அறுசுவையா கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நான் கொண்டு போற முயற்சி பண்றேன். அந்த அளவுக்கு கொண்டு போலாம். எந்த ஒரு பாடத்தையும் காதலிச்சு படிங்க. கட்டாயம் அது வெறுக்காது. அதன் மேல காதல் வந்துருச்சுன்னா வெறுக்காது. அதன் மேல காதல் வரலைன்னா அது புரியாது. அதை உள்வாங்குகின்ற சக்தி என்னன்னா, நாம் அதை எதிர்நோக்குகின்ற ஆற்றலை பொறுத்து தான் இருக்குது. உள்வாங்குகின்ற சக்தி வேணும்னா எதிர்நோக்குகின்ற குணம் உங்களுக்கு அமையணும். அந்த குணத்தை உங்களிடம் கொண்டு வாருங்கள். கட்டாயம் பாடம் புரியும். புரியுதுங்களா சார்? இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்தது? கரெக்டா 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் இப்போ ஜூம் திருப்பியும் நம்ம பணம் கொடுத்து கட்டுற மாதிரியே பண்ணிட்டோம். இது கௌதம் சார் பண்ணிட்டோம். ஏன்னா அது 1/2 மணி நேரம் கட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இது யாருக்கு உங்களுக்கு அந்த 10 நிமிஷம் வேஸ்ட். திருப்பியும் வேஸ்ட். திருப்பியும் நம்ம உள்ளுக்குள்ள எல்லாம் உள்ளுக்குள்ள இணையறது அப்படிங்கிறது லேட் ஆயிரும். மறுபடியும் அது வேஸ்ட். அது ஒண்ணுமே புரியாது. அதனாலதான் அப்படி பண்ணிட்டோம். தொடர்ந்து உங்களுக்கு வகுப்புல வரும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வகுப்பு இருக்கு, கிளாஸ் இருக்கு. இதே கிளாஸ் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த மீதி இருக்கிற எதிர்பார்ப்பு என்னங்கிறது சொல்லிடுறோம். அதை பூரா சொல்லிட்டு அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இந்த 1வது பாடத்திலிருந்து நம்ம உள்ளுக்குள்ள போக போறோம். அதுல ஏற்பட்ட சந்தேகங்களை சண்டே நம்ம அவங்களுக்கு விளக்கம் கொடுக்க போறோம். ஏன்னா அது சித்தாந்தம் எம்பாட்டுக்கு நடத்திட்டே போய் உங்களுக்கு புரியாம போயிடக்கூடாது. அந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய கிளாஸ்க்கு நீங்க அமௌண்ட் வேண்டாம். அது இலவச கிளாஸா கொடுப்போம். ஏன்னா ஒரு சண்டே வேலையும் தான் முடியாது. இந்த வெள்ளிக்கிழமை கிளாஸ் கட்டாயம் உண்டு. புரியுதுங்களா? ஞாயிற்றுக்கிழமை என்ன டைம் சார்? ஒரு 4 மணிக்கு ஆரம்பிச்சுக்கலாம். சாயங்காலம் நீங்களும் மத்தியானம் என்ன சொல்றது, அறுசுவை உணவு அக்கா கொடுத்துட்டு தூங்கிட்டு ஒரு 3:30 மணிக்கு எதிர்ச்சிட்டீங்கன்னா 4 மணிக்கு வெளியே வந்துடலாம். 4 மணி சார். 4 மணில இருந்து ஒரு 3/4 மணி நேரம். நீங்க 6 மணிக்கு தான் வர்றீங்க அப்பாயின்மெண்ட்ல. அதுக்கு முன்னாடி பாத்திரலாம். 5 to 6 முடிச்சுட்டு பூஜை முடிச்சுட்டு திரும்ப நீங்க 4 to 5 உங்களுக்கு கிளாஸ் முடிச்சிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை. 4 to 5 கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. எதுக்குன்னா அதான் புரியணும். அது என்னன்னு புரியணும். உங்களுக்கு புரிஞ்சு படிக்கணும். அதுக்காகத்தான். அதுதான் மொபைல்ல வரும். ஜெயஸ்ரீ மேம். சார் வணக்கங்க. எனக்கு அப்படியே பேசிக்கும் அந்த சைட்ல அப்படி எடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பேசிக் கட்டாயம். நீ அடுத்து இவங்களுக்கு கிளாஸ் முடிக்க போறோம். 100 சார் கிளாஸ் முடிக்க போறோம். நீ இது ஒரு 6-7 கிளாஸ் முடிச்சோடனே பேசிக் எடுத்துட்டு போறோம். பேசிக் எடுக்க போறோம். அதுலயே நீங்க நினைச்சுக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லையா? திருப்பி நம்ம 2வது போறோம். ஆச்சுங்களா? அதுல நம்ம தெளிவா சொல்லி இதுலயே உங்களுக்கு சித்தாந்தம் முழுசும் புரிஞ்சிடும். திருமண பொறுத்தவரையிலும் புரிஞ்சிடும். அவ்வளவு கொடுத்துருவோம். என்னை பொறுத்தவரையில நான் சொல்லிக் கூடாதுன்னு. ஏன்னா அது கடவுள் எனக்கு கொடுத்தது. சொல்லிக் கொடுக்கறதுல வஞ்சகம் இருக்காது. 100 சார் நீங்க தான் சொல்லணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா 2 வருஷமா எங்கூட படிக்கிறாங்க. ஆமா ஆமா. சொல்லிக் கொடுக்கறதுல வஞ்சகம் இருக்காது. அதுல அப்படியெல்லாம் கேட்கல. இல்ல தங்கம். எதுக்கு சொல்றேன்னா, உங்களுடைய எதிர்பார்ப்பு எனக்கு புரியுது. நம்ம அடிப்படையில் கொஞ்சம் படிச்சுக்கணும், நம்ம இதுல கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், இதுல புரிஞ்சுக்கணும், நம்ம படிக்கிற விஷயங்கள் நம்ம உள்வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுல உங்களுக்கு எந்த இடத்துல ஐயப்பாடு வந்தாலும் நான் அதுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் கொண்டாந்து இதுல போட்டு கூட சொல்லிக் கொடுப்பேன். இப்ப திருமண பொருத்தம்னா அது மட்டும்தான் அப்படிங்கறது இல்ல. இப்ப இதுல கிரக நினைவு சேர்த்து வந்துடும். இப்போ கணவனுடைய ஜாதகத்துல சூரியன் ஆத்மா, மனைவியோட ஜாதகத்துல குரு, கால நீதி கலை வித்தை அராகம் சொல்லக்கூடிய 5 தத்துவங்களை உள்ளடக்கிய விஞ்ஞான தத்துவம் தான் குரு. அந்த குரு எதை கொண்டு வர்றாருன்னா மும்மூர்த்தியினுடைய அருளை கொண்டு வர்றாரு. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு மகாதேவ சாட்சாத் பரபிரம்மத்தினுடைய அருளை கொண்டு வர்றாரு. இந்த 2 இணைஞ்சா சிவராஜ் யோகம். நீங்க சிவராஜ் யோகத்தை குரு சூரியன் நினைவுல பாப்பீங்க. கணவன் மனைவி ஜாதகத்துல இது இணைஞ்சு எப்படி சிவராஜ் யோகம் வேலை செய்யும், அது யாருக்கு வேலை செய்யும், அது எப்ப வேலை செய்யும். இப்ப இதை சொல்லும் போது இந்த சிவராஜ் யோகம் தான் அங்கே இருக்கு ஒரு குரு சூரியன் இணைவுல. அது உங்களுக்கு புரிஞ்சிடும். புரியுதுங்களா மேம்? புரியுது. நான் பேசுறேன்னா உங்ககிட்ட பேசுறேன். நீங்க நான் மெசேஜ் போடுறேன் டைம். சரி.
நன்றி நன்றி. சரி, எல்லாரும் கிளாஸ் வந்துருங்க. கிளாஸ் தவற விடாதீங்க, அதான் மிக முக்கியம். தட்சணை 10ஆம் தேதிக்குள்ள எனக்கு வந்து தட்சணை கட்டு கொடுத்தா போதும். தட்சணை எனக்கு இப்போ இந்த தேதிக்குள்ள முடியாதுன்னு சொல்றவங்க என்னுடைய தனிப்பட்ட எண்ணிற்கு நீங்க எந்த தேதியில கட்டுறோம்னு மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பதிவு போடுங்க, அது போதும். நான் உங்களை ஒன்றும் மாதிரி அந்த உங்களுக்கு முடிஞ்ச தேதியில அந்த மாசத்துக்குள்ள கட்டிடுங்க. அதான் முதல்ல 10ஆம் தேதிக்குள்ள நம்ம கொடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுங்க. அதில் ஏதாவது ஒரு உங்களுக்கு இது வரும்பொழுது நீங்க எனக்கு அந்த இத்தனாம் தேதி தரசாருன்னு எனக்கு ஒரு பதிவு போடுங்க. அதுதான் எனக்கு ஒரு பதிவு தெரிவிச்சிருங்க. அதுதான் தெரிஞ்சிங்கன்னா சிவகாமி அவங்க நோட் பண்ணிக்குவாங்க. நோட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அந்த தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு கூப்பிடுவாங்க. வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டாயம் இது பணம் ஒரு பொருட்டல்ல, கல்விதான் பொருட்டு. அது சுப்பிரமணிய சாருக்கு தெரியும். நம்முடைய பழைய மாணவர்கள் எல்லாரும் சுப்பிரமணிய சார் இருக்கிறீங்க உங்களுக்கு? இருக்கு சார். குருவே சார். அப்படிதான் இருக்கும், அப்படிதான் கொடுக்குறோம். உங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி ஜோதிடத்தில் நகர்த்துவதுதான் பாண்டி கொடுமுடிநாதருடைய வேலை. கட்டாயம் அது கொடுப்போங்கிற நம்பிக்கை என்னுடைய குரு மேலையும் நான் வணங்கும் ஈசன் மேலையும் இருக்கிறதுனால கட்டாயம் உங்களை அந்த நிலைக்கு கொண்டு வர முடியும். இப்போ மற்றது மாற 100 பேர் 200 பேர் ஏதோ நான் படிக்க முடியாது அப்படின்னா இது கொடுப்பனை இருந்தால் தான் இதுக்குள்ள வர முடியும். ஏன்னா சித்தாந்தத்தை தொடுவது என்பது தமிழினுடைய கடைசி நிலை கல்விங்கிறான். சித்தாந்தத்தை சொல்லும் பொழுது என்ன சொல்றான்னா, தமிழ் இருக்கக்கூடிய நூல்களிலேயே அதனுடைய தத்துவங்களுடைய கடைசி தத்துவம், அதாவது மிக உயர்ந்த ஒரு மலை சிகரத்தை தொடுவதுதான் தமிழினுடைய சிகரம் சித்தாந்தம். ஒரு தமிழனா பிறந்து சித்தாந்தம் படிக்காம செத்து போயிட்டோம்னா தமிழனா பிறந்ததுக்கு அவமானம். என்னை பொறுத்தவரை இதுதான். நாம் எப்படி படைக்கப்பட்டுள்ளோம், நாம் எப்படி உருவாக்கப்பட்டுள்ளோம். இப்ப இந்த மவுஸ் எப்படி உருவாக்கப்பட்டுள்ளது இதை தெரிஞ்சுக்கோ நம்ம ஆசைப்படுறோம். படுறோமா இல்லையா சார்? சுப்பிரமணிய சார், உண்மை சார். அப்ப நாம் எப்படி உருவாக்கப்பட்டுள்ளோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதுதான் சித்தாந்தம். ஆச்சுங்களா? இறைவனுடைய படைப்பினுடைய ரகசியத்தை நம்முடைய மகான்கள் கொடுத்திருக்காங்க. அவங்களுடைய திருவடிகளை மீண்டும் ஒன்றை நமஸ்கரித்து உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது சொல்லுங்க. கிளாஸ் நிறைவு பண்ணிக்கலாம். சொல்லுங்க. 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 8ல இருந்தா என்ன செய்யும்? ஆனா மிகவும் அருமையான பதிவு சார், மிகவும் அருமையான பதிவு. இதை நான் வந்து பெரும்பாலுமே இந்த கிளாஸ்ல நான் அதிகமா கேட்டது கிடையாது. ஆனா இருந்தாலும் சொல்லியிருக்காங்க 6ஆம் அதிபதி இருந்தா விட்டு கொடுத்து தான் போகணும், வாழணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க சொன்னது சிறப்பு, எடுத்த விதமும் ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள். நல்ல ஒரு நிரடரான பதிவு. இதோடைய ஜோதிடத்துல இது வந்து யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு பதிவு. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணும், இப்படி இருந்தா தான் வாழ முடியுங்கிற ஒரு இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டது. சார் எல்லாருக்கும் நம்ம போறோம், எல்லாருக்கும் ஒரு சாப்பாடு கிடைக்குது, நமக்குன்னு ஒரு சாப்பாடு தான் விதி கிடைச்சிருச்சு. அது சாப்பிட்டா தான் வாழ முடியும். நான் சைவம் தான், நான் திடீர்னு இது போயிட்டேன், அமெரிக்கா போயிட்டேன், போய் அங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன், அங்க நான்வெஜ் தான் கிடைக்கும், நான்வெஜ் சாப்பிட்டா தான் உயிர் வாழலாம். என்ன பண்ணுவீங்க? உயிர் வாழணும், சாப்பிட்டுதான். அது அந்த சூழ்நிலை தான் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது. வாழ்க்கையை கர்மாவினுடைய அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளுதல். அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் எந்த கிரகம் எல்லாருமே எல்லா மாதிரி வாழ்ந்துட முடியாது. ஆச்சுங்களா? சுகம் ஒண்ணுதான், எல்லாரும் வாழ்க்கை துணை தரக்கூடிய சுகம் ஒண்ணுதான். அதனுடைய தோற்றங்கள் தான் வெவ்வேறு. ஆனா தோற்றத்துக்கு நம்ம மயங்கிற, நாம சுகத்துக்கு மயங்கிறது இல்ல. சத்தியமா நான் அர்த்தம் சொல்றேன். எல்லாருக்கும் நயன்தாரா தஸ்வா தப்பா நினைக்காதீங்க. இதுல எல்லாமே பேசினா தான் உங்களுக்கு புரியும். உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சிவமாவேன் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தா புரியாது. அது ஆன்மீக பாடத்துக்கு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ எல்லாருக்கும் நயன்தாரா அழகுங்கிறீங்க. நம்ம மனைவி அழகு இல்லையா? நம்ம மனைவிக்கு அந்த மேக்கப் போட்டா அழகுதான். நம்ம மனைவி அந்த மேக்கப் போடுறது இல்ல. அப்ப ஏன் வந்து ஒரு ஹீரோயினி அழகுங்கிறீங்க, நம்ம மனைவி அழகு இல்லைன்னு நினைக்கிறீங்க? அப்ப நம்ம கணவன் ஹீரோ இல்ல, நம்ம சூர்யா தான் ஹீரோ இல்ல விஜய் தான் ஹீரோன்னு நினைக்கிறோம். ஏன் நம்ம வீட்டுக்காரர் ஹீரோ இல்லையா? அப்ப ஏன் அந்த தோற்றத்துக்கு கொடுக்கின்ற ஒரு தன்மையை உள்ள இருக்கக்கூடிய மனதுக்கு நாம் கொடுப்பதில்லை. காரணம் பொருத்தம் தான் பிரச்சனை. தோற்றம் நம்மளை மயக்கிக்கிட்டே போகும். அது காணல் நீர் மாற தோற்றத்துக்கு போய் சிக்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது உண்மை இல்லைன்னு.
மாற்றமா மையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம். தோற்றங்களுடைய தன்மை மாயத்தினுடைய தன்மை. மாயை என்பதே ஒரு சனத்திற்கு முன் இருந்தது, மறுசனத்தில் இல்லாமல் இருப்பது. அதுக்கு பேர் தான் மாயை. ஆனா இந்த ஆத்மா அப்படிங்கிறது நிலையாக இருக்கிறது. சார் நான் சொல்றது புரியுதா? நானே பேசிட்டு இருக்கிறேன். புரியுது சார், புரியுது சார், புரியுது. அந்த ஆத்மாவை உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்காரர் தான் நமக்கு பிடிக்கும். அந்த பொறுத்து இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்காரி தான் நமக்கு பிடிக்கும், நம்ம லவர் தான் நமக்கு பிடிக்கும். இதை உணர்றதுக்கு உண்டான பொருத்தத்தை பார்க்கறது தான் இது. சரி, வேற யாராவது சொல்லுங்க, சந்தேகம் இருந்தா. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? சசிமா, அருணாச்சல சார், புரிஞ்சுதா? சார் வணக்கம். சிறப்பா இருக்கு. விளக்கங்கள் வந்து பொறுமையா கொடுக்குறீங்க, அது பதியுது. கட்டாயம் சார், கட்டாயம் சார், கட்டாயம் சார். நிறைய கத்துப்போங்கிற ஒரு நம்பிக்கை வருது. கட்டாயம் திருமண பொருத்தத்துல சொன்ன மாதிரி பல விஷயங்கள் ஆய்வு பண்ணி இருக்கலாம். கட்டாயம் சார், அந்த நம்பிக்கையோடு வாங்க, அந்த நம்பிக்கையை நாங்கள் நிறைவேற்றுவோம். சரி, கிளாஸ் நிறைவு பண்ணிக்கலாமா? ராமகிருஷ்ணன் சார் நிறைவு பண்ணிக்கலாங்களா? நூறு சார் நிறைவு பண்ணிக்கலாமா? நிறைவு செய்து கொள்ளலாம். இப்ப உங்களுக்கு வந்து இந்த ரொம்ப நன்றி. சார் இப்ப அந்த அரை மணி நேரம் 10 நிமிஷம் கேப் விட்டு வர ஜூமோட இதுதானே உங்களுக்கு சிறப்பா இருக்கு. இப்படி தொடர்ந்து சொல்லிக் கொடுக்கும்போது தானே உங்களுக்கு புரியுது. உண்மை சார், உண்மை சார், உண்மை சிறப்பா இருக்கு. அப்போ நம்ம பணம் கட்டியே வந்துக்கலாம். கௌதம் சார், இதை நீங்க கரெக்டா பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம அது கரெக்டா மாசம் கட்டி நம்ம இதே பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? சரி சரி. ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. சந்தேகம் இல்லைன்னா நம்ம கிளாஸ் நிறைவு பண்ணிக்கலாம். நிறைய பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் சார், நிறைய பண்ணிக்கலாம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகிலும் எண்ணில் நல்கதிக்கு யாதுமோர் குறைவில்லாமல் எல்லா மாணவர்களும் எல்லா நலனும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்று எல்லாமல்ல பாண்டிக் கொடுமணிநாதர் திருவடிகளை பிரார்த்தனை செய்கின்றோம். நன்றி, வணக்கம். தினமும் கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மணி நேரம் கிளாஸ் இருக்கும். ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் இப்படி உரையாடலாம் பண்ணிக்கலாம். சண்டே வந்து ஒரு 3/4 மணி நேரம் நம்ம அதை இலவச வகுப்பு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? சரி, நன்றி, வணக்கம். சிவாத்திருச்சிற்றம்பலம். குருவே சரணம். குருவே சரணம்.